உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பெத்த அம்மாவை ஒதுக்கி வச்சுட்டு உங்க மேல உண்மையான பாசத்தை காட்டின எனக்கு போலியான தாய் பாசத்தை காட்டி என்ன மோசம் பண்ணிட்டீங்களேம்மா. நீங்க எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணதுக்கு பதிலா சின்ன வயசுல என்ன சாகடிச்சிருக்கலாமே. ஹஸ்பண்ட் சூர்யா, தேவி அத்தியா அநியாயமா கொலை பண்ணிட்டு கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம தேவி அக்கா தேவி அக்கா தேவி அக்கான்னு அவங்க மேல மரியாதை இருக்க மாதிரி நடிச்சிருக்கீங்க. இப்படி எதுக்கு ஏமாத்துனீங்க நீங்க? மாமா, இவங்களால சும்மாவே விடக்கூடாது சூரிய மாமா. ஐயோ, சும்மா இருக்க மாட்டேங்கிறாளே. இந்த பொறியுருண்ட சைக்கிள் கேப்ல ஏத்தி விடுறாளே. மாப்பிள்ள வேற ரொம்ப டென்ஷன் ஆகுறான். என்னையும் மாறியும் கொலை பண்றதுக்கு எத்தனையோ முயற்சிகள் நடந்திருக்கு. அப்பெல்லாம் கூட எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருமோன்னு நீங்க பயந்தீங்க இல்ல. அது அத்தனையும் வேஷம் நடிப்புன்னு தெரியும் போது மனசு வலிக்குதுமா. மாறி என்கிட்ட பல முறை சொல்லியிருக்கா, நீங்க என் மேல வச்சிருக்க பாசம் போலியானது, பொய்யான பாசத்தை காட்டி மோசம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க உண்மையான முகம் வேறன்னு சொல்லுவா. ஆனா நான் என் அம்மாவை பத்தி தப்பா பேசாத, அவங்க என் மேல வச்சிருக்க பாசத்தை சந்தேகப்படாதன்னு நான் மாறிக்கிட்ட சண்டை போட்டிருக்கேன். அவ்வளோ ஏன் ஹாஸ்னியோட அண்ணன் விக்ரம் அவர்கிட்ட என்னையும் மாறியும் கொலை பண்ண பாக்குறது யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். விக்ரமும் ஒரு நாள் வந்து எங்களை கொலை பண்ண முயற்சி பண்றது நீங்க தான் சொன்னாரு. அப்ப கூட நான் நம்பலம்மா. விக்ரம் கூட சண்டை போட்டு பேசுறதையே நிறுத்திட்டேன். ஆனா இப்ப அவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு தெரியும் போது நீங்க என்ன எப்படி முட்டாளாக்கி இருக்கீங்கல்ல. இவ்வளவு நாளா நான் முட்டாளா இருந்திருக்கமா. இந்த வீட்டுல நீங்க பண்ண விஷயங்களை எல்லாம் யாரோ வெளியில இருந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் இவ்வளவு நாளா வெளியில தேடிட்டு இருந்திருக்கேன். நான் கண் பார்வை இல்லாம இருந்தப்ப மாடி படிக்கட்டுல என்ன தடுக்கி விழ செஞ்சு நான் உயிருக்கு போராடினேன். அப்ப வீட்டுல யாரோ ஒருத்தர் தான் இத பண்ணிருக்காங்கன்னு நான் மாறிக்கிட்ட சொன்னேன். அப்ப கூட நீங்க இப்படி பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தோணலாமா? இனி சிஸ்டர் நிலைமை என்ன ஆக போகுதோ? அத நினைக்க நினைக்க என் மேலேயே எனக்கு பயங்கரமா கோபம் வருதுமா. போலியான தாய்ப்பாசத்தை காட்டி என்னை இவ்வளவு முட்டாள் ஆக்கிருக்கீங்கன்னு நினைக்கும் போது அவமானமா இருக்குமா. இப்ப கூட நீங்க பண்ண தப்புக்கு உங்களை போலீஸ்ல ஒப்படைச்சு தண்டனை வாங்கி கொடுக்கலாம் தான் மாறிக்கிட்ட சொன்னேன். ஆனா மாறிதான் வேண்டான்னு சொல்லிட்டா. அப்பாடா, அப்ப ஜெயில் கன்ஃபார்ம் இல்ல. தப்பிச்சாங்கடா சாமி. நீங்க தேவி அம்மாக்கு செஞ்ச துரோகத்துக்கும் எங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் செஞ்ச கெடுதலுக்கும் தேவி அம்மா தண்டனை கொடுப்பாங்க. அதனாலதான் போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டான்னு சொன்னேன். பாத்தீங்களா, இதுதான் எங்க மாறி. மாரிய இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு, மாமா கிட்ட இருந்து பிரிக்கணும்னு எவ்வளவு திட்டம் போட்டிருக்கீங்க, கெடுதல் பண்ணிருக்கீங்க. ஆனா மாறி எல்லாத்தையும் மறந்து உங்களை மன்னிச்சிருக்கா.
இந்த பெருந்தன்மை யாருக்கு வரும்? ஆ? நீங்க என் மேல காட்டினது போலியான அன்பு, பாசம், அக்கறை. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உங்க மேல வச்சிருக்க பாசம் உண்மையானது. அதனால நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருங்க. ப்ரோ, மாப்பிள்ள மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள வேண்டாம். என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, வீட்டை விட்டு வெளியே போங்க. சிஸ்டர் சிஸ்டர் ஐயோ சிஸ்டர் மா. என்ன பண்றீங்க சிஸ்டர்? சிஸ்டர் சூர்யா கிட்ட நான் மன்னிப்பு கேக்குறேன் சிஸ்டர். மா. நீங்க வீட்டை விட்டெல்லாம் போக வேண்டாம் சிஸ்டர். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்காதீங்க. ஆமாமா மா, நீங்க வீட்டை விட்டுலாம் போக வேண்டாமா? மா, சூர்யா கிட்ட நானும் மாமாவும் பேசுறோமா? ஆமா சிஸ்டர். சிஸ்டர் சூர்யா கோபத்துல இருக்கிறான். அவன் கோபம் தெளிஞ்சிரும் சிஸ்டர். அவன் கால்ல விழுந்தாவது நான் அவனை சமாதானப்படுத்துறேன். வேண்டாம் சிஸ்டர், போகாதீங்க. மா, ஆமாமா மா, நம்ம மன்னிப்பு கேட்டா சூர்யா எல்லாத்தையும் ஆமா மன்னிச்சிருவாமா? சிஸ்டர், மன்னிப்பு கேட்டா கண்டிப்பா சூர்யா மன்னிச்சிருவா சிஸ்டர். ஐயோ சிஸ்டர் கேட்டறலாம். இதுக்காகலாம் நீங்க இந்த அவசர முடிவை எடுக்காதீங்க. நீங்க கேட்க வேண்டாம் சிஸ்டர், நான் கேட்கறேன் சிஸ்டர். தயவு செஞ்சு நீங்க வீட்டை விட்டு போக வேண்டாம் மா, சிஸ்டர். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா, சொல்றத கேளுங்கம்மா. சிஸ்டர் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. வேண்டாமா? அம்மா ஆமா அம்மா சிஸ்டர். மா, நம்ம சூர்யா கிட்ட பேசிக்கலாமா? ஐயோ சிஸ்டர், அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்காதீங்க சிஸ்டர். சிஸ்டர் நான் பண்ணது சரி தப்புன்னு சொல்லி உங்ககிட்ட நியாயப்படுத்த விரும்பல. எனக்கு என் பிள்ளைங்க வாழ்க்கை தான் முக்கியம். அதுக்காக எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் பண்ணேன். நான் செஞ்சது தப்பு, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நான் உங்ககிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்க போறதில்ல. இவ்வளவு நாளா நான் சொன்ன பேச்ச நீ தட்டினதில்ல. இப்போ நீ சொன்ன பேச்சு நான் தட்ட போறதும் இல்ல. நீ சொன்ன மாதிரியே நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.